நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர், ஏழை பங்காளன், பெருந்தலைவர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர். அவர் தாங்க நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறக்கிறாரு. இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார், ஒரே ஒரு தங்கை நாகம்மாள் அவங்க பேர். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த காமராஜர் ஐயா அங்கே உள்ள ஒரு திண்ணைப்பள்ளியில் 6 வரைக்கும் படிக்கிறாரு. இவர் எல்லாருமே படிக்காத மேதைன்னு ஒரு அடைமொழி இருக்கும். ஆனால் அவர் சுத்தமாக படிக்காமல் இருந்ததில்லை. 6 வரைக்கும் படிச்சிருக்காரு. அவருடைய படிப்பை தொடர்ந்து படிக்க முடியாத காரணம், அவருடைய அந்த 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவருடைய தந்தையும் அவருடைய தாத்தாவும் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அடுத்து தொடர்ந்து படிக்க முடியாமல் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஒரு வேலைக்கு போகணுன்ட்டு நினைக்கிறாரு ஐயா காமராஜர். அப்படி வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அவருடைய சொந்த தாய் மாமா விருதுநகரில் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு. அந்த ஜவுளி கடையில் போய் வேலைக்கு சேர்றாரு. இவரை படிக்காத மேதைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்குள்ள அர்த்தம் என்னென்னா, எவ்வளவோ படித்தவங்க யோசித்து ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை நம்ம ஐயா காமராஜர் ஐயா அதை அவ்வளோ சீக்கிரம் அதை செஞ்சு முடிச்சிருவாராம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஐயா தான் நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். அதனால தான் அவருக்கு படிக்காத மேதைன்ட்டு அந்த பேர் வர காரணம். இப்படி அவர் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த ஜவுளி கடைக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் வர்ற பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த காரணம் அந்த நியூஸ் பேப்பர் அவர் படித்ததுனால தான். இன்றைக்கி எல்லோரும் இந்த போட்டித் தேர்வுக்கெலாம் படிக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, நாலேஜ் வளரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது அந்த நேரத்துலேயே ஐயா காமராஜர் ஐயாவுக்கு அந்த நியூஸ் பேப்பரை படிக்கும்போதே டெய்லி ஒவ்வொரு நியூஸ் படிக்கும்போது அவருக்கு அந்த அரசியல் அறிவு தன்னுடைய எண்ணத்தில் வளருது. முதல்ல இவர் அந்த ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கும். அது எல்லாருமே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒரு நம்ம மக்கள் பூரா ஒரு கூடியிருக்க ஒரு பார்க்கில் வெள்ளைக்காரங்க எந்தவித முன்னறிவிப்புமின்றி அந்த பார்க்கில் வெள்ளைக்காரங்க உள்ளே நுழைஞ்சோடனே கேட்டை மூடிடுறாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம மக்கள் அந்த பார்க்கில் இருந்திருக்காங்க. அவங்க எந்தவித முன்னறிவிப்புமின்றி உள்ளே வந்த உடனே எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு கொடூரமான சம்பவம் அந்த நேரத்தில் நடந்துருந்துருக்கு. அதில் அந்த பார்க்கில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அப்போ மக்கள் பயத்தில் போய் அந்த கிணத்துக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களாக குதிச்சிடுறாங்க. குதித்து அந்த கிணறே நிரம்பி வழிகிற அளவுக்கு ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களா அப்படியே மேலே 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 அந்த கிணறே நிரம்பி வழிஞ்சிருந்துச்சான். இதை கேட்கும்போதே நமக்கே எப்படியோ இருக்குது. இந்த மாதிரி மக்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க வெள்ளையருடைய ஆதிக்கத்தால். அந்த நியூஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 370 பேரோ 80 பேரோ வெள்ளையர்கள் சுட்டுட்டாங்க பூராத்தையும் நம்ம மக்களை. காமராஜர் ஐயா அந்த நியூஸை படிக்கிறாரு. நம்ம மக்களை இப்படி ஆடு மாடு கொண்ட மாதிரி இப்படி ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் ஆங்கிலேயர் சுட்டுட்டாங்களே, இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் அந்த வயசுலேயே அவருக்கு அந்த கோபம் வருது. நம்ம மக்களை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்ட்டு. உடனே அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதை நியூஸ் பேப்பரில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது ஒரு அரசியலில் நுழையணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. அப்போ தான் முதல்ல காந்தியோட கொள்கைகள், நம்ம தாத்தா அவர் தான் காந்தி தாத்தா, அவருடைய கொள்கைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. எப்படியாவது நம்ம காந்தி தாத்தாவை சந்திக்கணும், அவரோட சேர்ந்து நம்மளும் போராடணும்னு ஐயா காமராஜர் ஐயா நினைக்கிறாரு. அப்படி இவருடைய பயணம் போய்கொண்டு இருக்கும் பொழுது 1920
காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு உறுப்பினராக சேர்றாரு 1920. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காந்தியினுடைய கொள்கைகள் வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போகுது. இப்படி காந்தியினுடைய கொள்கைகள் பிடிச்சு போகவே காந்தி தாத்தா பங்கேற்கிற கூட்டத்துல எல்லாம் ஐயா காமராஜர் ஐயாவும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. 1930 உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி தாத்தாவோட ஐயா காமராஜர் ஐயா கலந்துக்கிறாங்க. அதில் வந்து காமராஜர் ஐயா வந்து ஆங்கிலேயர் கைது பண்ணி கல்கத்தாவில் உள்ள ஒரு சிறைச்சாலையில், அலிப்பூர் சிறைச்சாலைன்னு அங்கே வந்து அடைச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் அந்த காமராஜர் ஐயா அந்த சிறைச்சாலையில் இருக்கார். மறுபடியும் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கிலாந்து ராணி எலிசபெத்து ஒரு கூட்டத்துக்காண்டி இங்கே நம்ம நாட்டுக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்தில் காமராஜர் ஐயா, காந்தி தாத்தா எல்லாருமே கலந்துக்கிறாங்க. முக்கிய தலைவர்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து எலிசபெத் ராணி வந்து காமராஜர் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது காமராஜர் ஐயா, இல்லை எனக்கு நிறையா தங்கைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயா. எலிசபெத் ராணி சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்களுக்கு தான் நாகம்யான்னு ஒரு தங்கை இருந்தாங்களே, அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆயிடுச்சுங்க, எனக்கு இந்த நாட்டில் இருக்க அனைத்து பெண்களுமே என்னுடைய தங்கைகள் தான். நான் வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் திருமணம் பண்ணி என்னுடைய குழந்தைகளோட வாழ்ந்தேன்னா என் தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணணும். ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் மனம் முடிச்சு கொடுக்க நான் இந்த ஒரு நாட்டில் ஒரு தலைவராக வந்தால் தான் அவங்களெலாம் பண்ண முடியும் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அது அந்த இளவரசி ராணி என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது நடக்குங்க, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்டோட முதலமைச்சராவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவருக்கு வந்து கிங் மேக்கர்னு ஒரு பேர் இருக்கும். அது என்னென்னா அரசர்களை உருவாக்குபவர். காமராஜர் ஐயாவுக்கு பேர், ஒரு அடைமொழி வந்து கிங் மேக்கர். ஏன்னா இவர் வந்து எப்போயுமே வந்து தன்னைத்தானே வந்து ஒரு இதாக வந்து நினைக்க மாட்டாப்புல. தன்னை விட வந்து திறமையானவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் ஒரு பதவியும் கொடுக்கக்கூடிய ஐயா தான் நம்ம காமராஜர் ஐயா. குமாரசாமி ஐயா அவர்களை முதலமைச்சராக்குனது ஐயா காமராஜர் தான். நம்மளுடைய முதல் பொது தேர்தல் வந்து 1952 வந்து நடக்குது. அதில் வந்து ராஜாஜி ஐயாவை முதலமைச்சராக ஆக சொன்னது நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் தான். அந்த முதல் பொது தேர்தல் நடக்குது. அதில் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுறாங்க. கொஞ்ச காலம் வந்து அவரோட உடல்நலக்குறைவால் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அந்த சூழ்நிலையில் காமராஜர் ஐயா வந்து ஒரு ஜெயிலில் ஏதோ ஒரு வழக்குக்காண்டி அவரை கைது பண்ணிடுறாங்க. ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ மக்கள் இன்னும் அடுத்த முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஐயா காமராஜர் ஐயா தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போதே அவருக்கு தெரியாமையே மக்கள் பூரா என்ன பண்ணிடுறாங்க, அவரை காமராஜர் ஐயாவை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. அப்போ வந்து காமராஜர் ஐயாட்ட போய் சொல்கிறாங்க, உங்களை வந்து நம்ம மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களும் உங்களை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐயா, நீங்கள் வந்து பதவி ஏற்கணுங்கிறாங்க. அதுக்கு ஐயா காமராஜர் சொன்ன பதில், இல்லைங்க, நான் வந்து வெளியில் வந்து நான் எலெக்ஷனில் நின்று ஓட்டு போட்டு மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் தான் நான் வந்து ஒரு உண்மையான ஒரு முதல்வர் ஆக முடியும். நான் ஜெயிலில் இருக்கும்போது அவங்க எப்படி என்னை தேர்ந்தெடுக்கலாம், அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, நான் வந்து இந்த பதவியை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு ஐயா காமராஜர் ஐயா சொல்கிறாரு. அவங்க, இல்லைங்க, மக்கள் உங்கள் மேலே ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்காங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பதவியை ஏற்றுக்கிறணுங்கிறாருங்க. மக்களுடைய ஆசைக்கேற்ப மறுபடியும் ஐயா காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கிறாரு. அப்படி யாரும் ஜெயிலில் இருந்துட்டு திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து யாருக்கும் அப்படி அமைஞ்சதில்லை. அப்படியும் பதவியும் வைக்க முடியாது. ஏன்னா பொதுவாக நம்ம எலெக்ஷனில் நின்று மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் நம்ம நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ வந்து மறுபடியும் காமராஜர் ஐயா வந்து பதவி வகிக்கிறாரு. பதவி வச்சா அது அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும்னா
ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம முதலமைச்சர் பதவி ஏற்று 6 மாதத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அந்த தொகுதியில் ஜெயிச்சு காமிக்கணும். ஜெயிச்சு மக்களால் தேர்ந்தெடுத்துட்டு அந்த பதவியை வந்து தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் ஆகிக்கலாம். அப்படி அந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே மறுபடியும் ஐயா காமராஜர் ஐயா வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. நின்று மக்கள் அவரை ஜெயிக்க வச்சு மறுபடியும் தன்னுடைய பதவியில் முதலமைச்சர் பதவியில் வந்து தொடர்ந்து இருக்கார். காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொற்காலம் மாதிரிங்க. அவரை மாதிரி அரசியல் தலைவர்லாம் இனிமேல் நம்ம கனவுல கூட அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு திறமையான முதலமைச்சர் ஐயா காமராஜர் ஐயா அவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவடி தொழிற்சாலை, சென்னையில் பெரம்பூரில் இருக்கிற ரயில்வே பெட்டி தொழிற்சாலை, இன்னமும் கணக்கில் எண்ணிக்கிட்டே போகலாங்க. அவர் ஆரம்பித்து வச்ச தொழிற்சாலை தாங்க இன்றைக்கும் நம்ம நாட்டில் வந்து பல சாதனைகள் பண்ணுற அளவுக்கு ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் ஐயா காமராஜர் ஐயா அமைச்சு கொடுத்ததான். ஏகப்பட்ட அணைகள், பாலங்கள், கால்வாய்கள். அவர் அந்த 9 வருஷம் 1954 டு 63 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் பயனடையக்கூடிய செயல் திட்டங்கள் என்னவோ அதை பூராமே நிறைவேற்றி கொடுத்தவர் நம்ம ஐயா காமராஜர் ஐயா மட்டும்தாங்க. அப்படி அவர் முதலமைச்சராக இருக்கிறம்போது ஒரு சமயம் வந்து மதுரை அருகில் ஒரு இடத்துல காரில் போய்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு 15 வயது மதிக்கத்தக்க பசங்க எல்லாம் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, காரை நிப்பாட்டிட்டு அவங்கள பார்க்குறாரு. எல்லாருமே ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காரை மறித்து நிப்பாட்டி அவங்கள கேட்குறாரு, நீங்கள் ஏன் ஸ்கூல் போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. படிக்க போகலையா, நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்டோன்னே, இல்லைங்க எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, நாங்கள் ஒரு நேரம் தான் வீட்டில் சாப்பிடுவோம், நாங்கள் எங்கெங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்லவும், அந்த ஆடு மேய்க்கிறவங்க சொல்லவும், காமராஜர் ரொம்ப மனசு வருத்தப்படுறார். நம்ம முதலமைச்சராக இருக்கிற ஒரு நாட்டில் இப்படியெல்லாம் பசங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காண்டி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தான் மறுபடியும் அவர் ஸ்கூலில் நான் உங்களுக்கு சாப்பாடு ஒரு நேரம் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு வருவீங்களான்னு மதிய உணவு திட்டத்தை வந்து ஐயா காமராஜர் ஐயா அதற்காண்டி தான் கொண்டு வந்தார். அவர் கூட இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் காமராஜர் ஐயா பார்த்து கேட்பாங்களாம், காமராஜர் ஐயா நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போதே ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுவாராம். நல்ல அரிசி சாப்பாடு கொடுத்தா இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படிம்பாரான். ஐயா காமராஜரை பார்த்து அவங்க எல்லாம் கேட்பாங்களாம், ஏங்க நீங்கள் ரேஸ் அரிசி சாப்பிடுறீங்க, நல்ல அரிசி சாப்பிட வேண்டியதானுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு ஐயா காமராஜர் சொல்லுவாராம், என்னுடைய மக்கள் எல்லாருமே இந்த ரேஸ் அரிசியை தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு என்ன, நான் ஒரு முதலமைச்சராக இருந்து நான் மட்டும் நல்ல அரிசி சாப்பிட்லாமா, அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்கன்னு அந்த ரேஸ் அரிசி தான் அவருடைய ஆயுள் முழுவதும் அந்த ரேஸ் அரிசி தான் அவர் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாராங்க. இப்படியெல்லாம் முதலமைச்சர் இப்போ பார்க்க முடியுங்களா? அப்படி ஒரு மக்கள் மேலே ஒரு அன்பு கொண்ட ஒரு பாசம் கொண்ட முதலமைச்சர் தாங்க நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். இப்படி முதலமைச்சராக இருக்கும்போது ஏகப்பட்ட மக்கள் பணிகளை வந்து செய்து கொண்டு வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாரு, 1954லேருந்து 63 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டாண்ட தலைவர் ஐயா காமராஜர் ஐயா அவர்கள். மறுபடி எலெக்ஷனில் ஒரு 1967 அதில் வந்து மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறாரு. மக்கள் வந்து அவருடைய சொந்த தொகுதியிலே மறுபடியும் அவரை தோற்க வச்சிடுறாங்க. இவரை எதிர்த்து நின்றவர் தன்னுடைய வெற்றியை வந்து, இல்லை காமராஜர் ஐயா எப்படி தோத்தார், மக்கள் மேலே இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறவர் எப்படி தோத்தார், என்னுடைய வெற்றி வந்து செல்லாதுன்னு அறிவிங்கன்னு கேட்டுக்கிறாரு. வேறு சூழ்நிலை இல்லாமல் காமராஜரை எதிர்த்து நின்றவங்க மறுபடி அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிறாங்க. காமராஜர் ஐயா மறுபடியும் அரசியலில் ஓய்வு பெற்று 1975 அக்டோபர் 2 வந்து உடல்நலக்குறைவால் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த சூழ்நிலையில் மரணமடைந்த சூழ்நிலை மக்களுக்கு வந்து ஒரு பெரும் துயரத்தை வந்து மக்கள் அந்த விருதுநகர் அந்த மாவட்டமே ரொம்ப அழுகிறாங்க மக்கள்.
இப்படி ஒரு தலைவரை இழந்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, செய்கிறாங்க. எல்லாருமே சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு காமராஜரை நினச்சி அழுகிற அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ அன்பு கொண்ட ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே இப்படி இறந்துடுறாரு, உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்த பின்பு அவருடைய சொத்து கணக்குகள் வந்து ஒரு முதலமைச்சராக பதவி வைத்தவர் எவ்வளோ சொத்து வச்சுருக்காருங்கிறத ஒரு விசாரணையை வந்து சிபிஐ வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் காமராஜர் ஐயா வீட்டை போய் சோதனை பண்ணுறாங்க சிபிஐ. அப்படி சோதனை பண்ணும்போது அவர் இருந்த வீடு ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு மாதிரி, ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீடு. போய் சோதனை பண்ணுறாங்க அந்த வீட்டில் என்ன வச்சுருக்காரு காமராஜர் ஐயா அப்படின்னு. அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு தகர பெட்டி ஒன்று இருக்குது. உடனே சிபிஐ ஆஃபீஸர்லாம் எடுத்து அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ரூபா 120 பணமும், ஒரு 4 வேஷ்டி, கதர் வேஷ்டி, 4 சட்டை, ஒரு 5 துண்டு, இது மட்டும்தான் அந்த பெட்டியில் இருந்திருக்கு. காமராஜர் ஐயா அந்த 9 வருஷம் முதலமைச்சராக பதவியில் இருந்து அவர் சம்பாதிச்ச சொத்தே இந்த பெட்டியில் இருந்த இந்த பணமும் இவர் அணிந்திருந்த துணிகள் மட்டுமே தான். இப்போ எல்லாருமே ஒரு வியப்பில் பார்க்குறாங்க. ஒரு நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் தான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே மக்களுக்காண்டி செலவு பண்ணிட்டு கடைசியில் இறுதியில் இப்படி இறந்துருக்காருன்னு மனசு வருத்தப்படுறாங்க. அவருடைய அந்த உழைப்பும், ஒரு மக்கள் மீது கொண்ட அன்பும், பள்ளி மாணவர்கள் மீது கொண்ட அக்கறையும் தான் இன்றளவும் காமராஜர் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தூண்டுகோல். இனிமேல் அவர் போன்ற முதலமைச்சர் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படி மாண்புமிகு பெருமை கொண்ட தலைவர் தான் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.